கூறுவோம், கர்த்தரை கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம். உற்சாகமாய் பாடுவோம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே, திருக்கரம் தாங்கினதாலே, மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. சொல்லுங்க, நீரே பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஓ உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே, உந்தன் அன்பின் ஆழத்திலே, இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே, இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே. நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே ஆமே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே இயேசுவே, சொல்லுங்க, நீரே 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 இன்றும் என்றும், நீரே ஆராதிக்க, நீரே நீரே இன்றும் என்றும், ஆமே, நீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே, நீர் என்னை சுமந்ததாலே, தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே, திருக்கரம் தாங்கினதாலே, மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, மடிந்திடாமல் நான். நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே க்ளோரி, நீரே ஓஹோ, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஓ உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே,
இரக்கம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, பாவங்கள் போக்கிட. எல்லாம் சேர்ந்து நீரே நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஓஹோ நீரே. ஆமென். சிறந்தவரே இயேசுவே, 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 உன்னதத்தில் உயர்ந்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் உன்னதத்தில் உயர்ந்தவர், அவர்தான் ஆராதிக்க சிறந்தவர், அவர்தான் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். அதனால நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். கரங்களை கொடுத்திருப்பது அதுக்கு தான். ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக தான். அதை தொடர்ந்து 52வது நல்ல பாடல், உன்னத தேவனுக்கு ஆராதனை என்ற பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 52வது நல்ல பாடல். உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். எல்லாம் அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. சபை பாடட்டும் எல்லாரும் சத்தமா. வாழ்த்தி போற்றுவோம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்கள் இயேசு ராஜனை, ஓ உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா.
பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. சத்தம் வரல, மைக்ல இருந்து கூட கேட்க மாட்டேங்குது. வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். சொல்லுங்க, அதிசயம் அதிசயம் செய்தவரை, அற்புதங்கள் செய்தவரை. ஆமென். கரம் பற்றி நடத்தி நீர் கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே பொன்னாக பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. கை வலிக்கு போகுது, இன்னும் பொறுமையா. ஓ எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. முதல் சரணம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை. குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. உன்னத உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவ ராஜனுக்கு, சர்வவல்ல தேவனுக்கு எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. பாடுங்க. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு பாட்டு நம்மள ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துறது. ஸ்தோத்திரம் ரெடி ஆயிடணும். ஸ்தோத்திரம் சிந்தையெல்லாம் சிதறக்கூடாது. பாட்டை கவனிச்சு தானே பாடுறதுக்கு. ஸ்தோத்திரம். நேற்று வேற பாடல் பயிற்சி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். பாட்டை கவனிக்கணும். ஸ்தோத்திரம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸ்தோத்திரம் கவனிச்சு ஸ்தோத்திரம் சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்தினா தானே. சிந்தை எங்கன்னா சிதறி இருந்தால் எப்படி கவனிக்க முடியும்? சிந்தை எங்கன்னா சிதறி இருந்தால் கவனிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்தி கவனிச்சு பாடணும். ஸ்தோத்திரம். அதனாலதான் உங்களுக்கு இது புது பாட்டாக்குது. இது ரொம்ப 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 பழைய பாட்டு இந்த பாட்டெல்லாம். ஸ்தோத்திரம். ஆனா ஐயா ஒரே புது பாட்டா பாடுறாரு. ஸ்தோத்திரம். நீங்க எப்பவும் இந்த பாடினதே கிடையாது. ஸ்தோத்திரம் கேட்டதும் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். அதனால சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த பாட்டு. ஸ்தோத்திரம். அதனால மறுபடியும் பாட போறோம். கையை தட்டி சந்தோஷமா பாட போறோம். மைண்டெல்லாம் எங்கன்னா சிதறி இருந்ததுன்னா உள்ள கொண்டாங்க. ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அப்பாவை பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். சிந்தையெல்லாம் சிதறக்கூடாது. ஒரு மனமாய் ஸ்தோத்திரம் ஏக சிந்தையாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து உற்சாகமா கையை தட்டி உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவ ராஜனுக்கு பாடுங்க. சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா.
அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எல்லாம் பாடணும். எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றுவோம். ஓஹோ பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, மாரணாம் குமாரனாம் இயேசுவுக்கு. ஆராதனை, மேரி பாடு. வாயில எத்தனை மைக்கு வச்சு பாடியா? கர்த்தருக்கு ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஓ ஆராதனை. ஓ அல்லேலூயா. வாயை தரங்க. மைக்க தந்து வாயில வைப்போம். இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. பாடி துதிப்போம். ஜெனிதா பாடு. எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை, ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை. ஆராதிப்போம். ஆமென். கர்த்தர் தட்டி நடத்தினே. ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தினீர். ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜாவுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. மாற்றி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றுவோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம். அதுல 1 முதல் 6 முடிய ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் மைக்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம். உசியா ராஜா மைக்ல கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். உசியா ராஜா மரணமடைந்த காலத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக சேராபீன்கள் நின்றார்கள். அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் 6 செட்டை, 6 ரெக்க இருக்குது. தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டையால முகத்தை மூடிக்கின்னு, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால காலை மூடிக்கின்னு, 2 செட்டைகளால் 2 பறந்து, செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்தார்கள். பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை. ஸ்தோத்திரம். கவனிங்க. பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை. பரலோகத்திலே இருக்கிற சேராபீன்கள். ஸ்தோத்திரம். அவரை பார்க்க முடியாது, பார்த்தா காலி. கவனிங்க. ஸ்தோத்திரம். அதனால 2 செட்டையால முகத்தை மூடிக்கின்னு, 2 செட்டையால காலை மூடிக்கின்னு, 2 செட்டைகளால பறந்து கொண்டு, ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை புகழுகிறார்கள். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களா? ஸ்தோத்திரம். பாவத்தோடு அவரை பார்த்தா எரிஞ்சிருவாங்க. ஸ்தோத்திரம். பாவத்தோடு அவரை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். சேராபீன்கள் பாவம் பண்ணியிருப்பாங்களா? பரலோகத்தில் இருக்கிற பாவம் பண்ணியிருப்பாங்களா? ஸ்தோத்திரம். கண்களை மூடிக்கொண்டுதான் தேவனை ஆராதித்தார்கள். 2 செட்டையால கண்ணை மூடிக்கின்னு அவரை பார்க்க முடியாம. ஸ்தோத்திரம். ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவரை பார்க்கலாம், பேசலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாய் மாம்ச திரை வழியாய் லைசன்ஸ் நமக்கு கொடுத்து பிதாவாண்ட பேசுற ஸ்லாக்கியத்தை இயேசு ஏற்படுத்தி கொடுத்தார் சிலுவையில. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் சேருபீன்கள் கேராபீன்கள் எதுவுமே ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவரை பார்க்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால எழும்பி நின்று கண்ணை மூடி, ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு தெரிறாரா பாருங்க. தெரியலன்னா நீங்க பாவம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். ஏசாயா 59:1, உங்கள் பாவங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறது. நீங்க பார்க்கணுங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களா இருந்தா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களா இருந்தா
பிதாவை பார்க்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. பிதா தெரியணும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கண்ணை மூடு. எல்லாம் கண்ணை மூடுங்க. மைக்ல பாடணுன்ற அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனோடு பேசுறோம், தேவனை புகழுகிறோம், தேவனை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம். அதனால கண்ணை மூடி ஆண்டவர் உங்களுக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணும்பா, உங்க முகத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். ஐயா நல்லா ஜெபம் பண்ணார் காலே பையா. ஸ்தோத்திரம். பாவத்தோடு அசுத்தத்தோடு நாம் பார்த்தா அவ்வளவுதான், நம்ம எரிஞ்சிருவோம். ஸ்தோத்திரம். பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும். இயேசு உங்க பாவங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கணும். ஸ்தோத்திரம். கழுவி இருக்கிறாரா? கழுவி இல்லாம அவர் சமூகத்துல நிக்க முடியாது, நிக்க கூடாது. ஸ்தோத்திரம். நின்னா கஷ்டம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரவே மாட்டார், அவர் காட்சி தரவே மாட்டார். ஸ்தோத்திரம். உங்களை அவர் நடத்தவே மாட்டார். அதனால இந்த அருமையான கால நேரத்தில் தேவ சமூகத்தில் நிற்கிறவங்களே, உங்களை ஒரு விசை ஆராய்ந்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். ஏதாவது காரியம் தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிறீர்களா? பேசுறதுனால, சிந்திச்சதுனால, பார்த்ததுனால ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை ஆராதிப்பது வேஸ்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய பலியோ அவருக்கு பிரியமா. ஸ்தோத்திரம். உங்க இருதயம் எப்படி இருக்குது? செம்மையா இருக்குதா? துன்மார்க்கத்துல ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்தவர்களாக கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உமக்கு நன்றி அப்பா. அவரை துதிப்பதற்கு ஒரு தகுதி இல்லைங்க. ஸ்தோத்திரம். தகுதியே இல்லைங்க. ஸ்தோத்திரம். துதிப்பதற்கு தகுதியே இல்லை. பரலோகத்தில் இருக்கிற சேராபீன்கள் கூட தன் முகத்தை மூடிக்கொண்டு துதிக்கிற இந்த நாட்களிலே நாம் நேரா அவரை பார்த்து துதிக்கிற ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தெய்வத்தை நாம் எப்படி துதிக்காம இருக்கிறது? கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி நல்லா கையை தட்டி அப்பாவை துதிங்க. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எனக்கு தகுதியே இல்லப்பா, எனக்கு தகுதியே இல்லப்பா, எனக்கு தகுதியே இல்லப்பா. என்னை தகுதிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. அப்பாவை பாருங்க, அமைதியா நிக்க வேணாம். ஸ்தோத்திரம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவங்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. நீங்க செத்து போயிருந்தா துதிக்க மாட்டீங்க, உயிரா இருந்தா துதிக்கணும். நல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், 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 நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. எல்லாரும் ஆமென். ஓ எல்லாரும் அதிகம். ஓ துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. மறுபடியும் துதிக்கும், துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஓ ஆமென் ஆமென். இயேசு உமக்கே ஐயா. மறுபடியும் ஆராதனை. ஆமென். முழு மனசோடு
இப்ப சொல்லுங்க. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரம் நீர் அல்லவோ, கனத்திற்கு பாத்திரர். சத்தமா துதிக்கு ஆமென். மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தட்டி ஆமென். நல்ல உற்சாகம் ஆமென். glory. ஆராதனை. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. அப்படியே மறையுது சாட்சி. ஆமென் ஆமென். ஓ, எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் ஆமே அடைக்கலமே, எந்தன் ஆதரவே ஆதரவே. ஆராதனை ஆமென் ஆமென் உமக்கே ஐயா, ஆராதனை. எஸ் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. துதிக்கும் துதிக்கும் கனத்திற்கும் ஆமென். ஆத்துமா பாடணும் தேவனை பார்த்து. ஓஹோ, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, எந்தன் மனவாளரே. ஆராதனை ஓஹோ உமக்கே ஐயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் ஆராதனை ஆராதனை ஏசப்பா, ஆராதனை. ஆமென் ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. மனவாளர் அவர்தான். மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். கையை தட்டி நல்லா குதிச்சு ஸ்தோத்திரம். எஸ் ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிறவர்களே அதில் பார்க்க முடியல, ஆனா நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தாரே, அதுக்காக கையை தட்டி வாழ்க்கை ஃபுல்லா நன்றி சொல்லணுமே, நன்றி சொல்லணுமே. இவ்வளவுதானே அவங்க நன்றி உள்ளோம். கையை நல்லா தட்டி ஆமென். தேங்க்யூப்பா 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 தேங்க்யூப்பா.
உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல கையை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன சொன்னாலும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் உள்ளகிற ஆவி அப்படி ஸ்தோத்திரம் ஆராதிக்க விடாது உங்களை. ஸ்தோத்திரம் உங்களை நடத்துற ஆவி அப்படி ஸ்தோத்திரம் ஆராதிக்க விடாது. ஸ்தோத்திரம் விடுதலையே ஆகல, எல்லாருமே ஸ்தோத்திரம் கட்டுல தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் அதனால தான் ஆராதிக்க முடியல. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர், தேவ சமூகத்துக்கே வர முடியல. ஸ்தோத்திரம் தேவனோடு பேச முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து சொன்னார். போன வாரம் வாசிச்சோம் யோவான் 8. ஸ்தோத்திரம் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, பிசாசுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்ட்டாரு. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை நேரத்துல நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் நீங்க அடிமையா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆராதிக்க முடியல. ஸ்தோத்திரம் கையை தட்ட முடியல. ஸ்தோத்திரம் வாயில வரமாட்டேங்குது வார்த்தை. காரணம் என்ன? ஸ்தோத்திரம் உள்ளகிற ஆவி சரியில்லாத ஆவி. ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால பார்த்துங்க. ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் உங்களை விடுவித்து கொள்ளுகிற நாட்கள். ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 2:20 அழகா சொல்றாரு, இவைகளை விட்டு ஒருவன் விடுவித்து கொண்டால் அவன் எல்லா ஸ்தோத்திரம் எஜமானுக்கு உபயோகமான ஸ்தோத்திரம் நற்கிரியைகளை செய்கிற கனமான பாத்திரமாய் மாறிடுவான். ஸ்தோத்திரம் அதுக்காக தான் இந்த நாட்கள் உங்களை விடுவித்து கொள்ளுகிற, உங்களை சுத்திகரித்து கொள்ளுகிற, உங்களை தயார்படுத்தி கொள்ளுகிற நாட்கள். ஸ்தோத்திரம் நீங்க யாருமே விடுதலையா இல்லைங்க. ஸ்தோத்திரம் நீங்க யாருமே விடுதலையா இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால நீங்க இந்த நாட்களை முக்கியப்படுத்தி உங்களை அர்ப்பணிச்சு தேவ சமூகத்தில் விடுவித்து கொள்ளாவிட்டால் இதுக்கப்புறம் வர வாய்ப்பு வருமானு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். மாம்ச கண்கள் மூடி இருக்குதா? எத்தனை பேருக்கு அப்பா தெரிறாரு? ஸ்தோத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை, கத்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை, கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை. எங்க ஆராதனை? ஆராதனை, ஆராதனை, அனுதினம் ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சத்தமா ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை, 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 அனுதினம் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட உன்னதரே ஸ்தோத்திரமையா. சொல்லுங்க, உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட உன்னதரே ஸ்தோத்திரமையா, கள்ளமெல்லாம் நீக்கிவிட்டீர் நல்லவரே ஸ்தோத்திரமையா. சொல்லுங்க, கள்ளமெல்லாம் நீக்கிவிட்டீர் நல்லவரே ஸ்தோத்திரமையா. ஆராதனை நீங்க ஆவியில் எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஆராதனை, ஆராதனை, அனுதினம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆமென். ஆராதனை, ஆராதனை. ஆவி கனெக்ட் ஆகணும். ஆராதனை, அனுதினம் இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரமையா. சொல்லுங்க, இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றினீரே,
இரத்தத்தினால் ஆசாரியராய் அழைத்தவரே ஸ்தோத்திரமையா. இரத்தத்தினால் ஆசாரியராய் அழைத்தவரே ஸ்தோத்திரமையா. இப்ப எல்லாரும் ஆராதனை ஆராதனை. எஸ் க்ளோரி. ஆவியில் ஆராதனை 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 அனுதினம் ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை 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 ஆனுதினம் ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, என் அழகே உமக்கு ஆராதனை. கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா. கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை. கடைசி ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை 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 அனுதினம் ஆராதனை. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. சொல்லுங்க, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். எத்தனை கையை தட்டி அப்பாவை துதிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியான தேவன் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு தூபங்களாக ஆண்டவரே, நறுமணங்களாக எங்களுடைய துதி வந்திருக்குமானால் ஆண்டவர் அங்கீகரித்திருப்பீர். ஆனால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கையை தட்டி ஆமென் ஆமென்.